الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற 2 வாரங்களாக பெண் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், பெண் பிள்ளைகள் எந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இன்று ஆண் பிள்ளைகள், வாலிபர்கள் எவ்வாறு அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு வளர வேண்டும், எந்த தவறுகளை இன்றைய கால சூழ்நிலைகளில் செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய வாலிபர்கள் மிக முக்கியமாக முதலாவதாக கவனிக்க வேண்டிய செய்தி, பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது மிக முக்கியமானது. பெரியவர்கள் என்று சொன்னால் அந்த பட்டியலில் முதலாவதாக இடம்பெறுபவர்கள் தாய் தந்தையர். இன்று பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலை, என் பிள்ளையை சொல்ல கேட்க மாட்டாங்க. பெற்றோர்கள் எந்த அளவிற்கு கவலைப்படுகிறார்கள் என்றால், அவர்களால் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொஞ்சம் முடியை வெட்டிடுறான்னு கூட சொல்ல முடியும். பெற்றோர்களின் சொல் கேட்டு நடப்பது என்பது அறவே விடுபட்டு விட்டது. ஆனால் உலகத்தில் யாரெல்லாம் சாதனை படைத்தார்களோ அந்த சாதனையாளர்களுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தால் பெற்றோர்கள் சொல் கேட்டு நடந்தவர்கள் அவர்கள் எல்லாம். எந்த அளவிற்கு என்றால், சில சாதனையாளர்கள் தந்தை இல்லை, தாயின் சொல் கேட்டு நடந்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் மிக உச்சத்தை அடைய செய்தார். தாய் தந்தையர்களின் சொல் கேட்டு நடக்கின்ற பிள்ளைகள் வீணாக ஆகுவதே இல்லை. இதுதான் வரலாறு. பெற்றோர்களுடைய சொல், தன்னை விட வயதில் மூத்தவர்களின் சொல், பெரியவர்களின் சொல் கேட்டு நடப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீராக வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய வருங்காலம் பிரகாசமானதாக இருக்கும். பெரியவர்கள் சொல் கேட்டு ஏன் நடக்க வேண்டும் என்றால், அவர்களிடத்தில் அனுபவம் இருக்கும். அனுபவம் என்றால் என்ன தெரியுமா? அதற்காக அவர்கள் பல லட்சத்தை இழந்திருப்பார்கள், பல துன்பத்தை அடைந்திருப்பார்கள். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்பதுதான் அனுபவம். உருதுவிலே மிக அழகாக சொல்வார்கள், தஜர்ருபா என்றால் என்ன? மாதி கே கலதி கு தஜர்ருபா கஹதே ஹை. சென்ற காலத்தின் நான் செய்த தவறுகள் தான் என்னுடைய அனுபவம். நான் அனுபவித்த கஷ்டங்களை என்னுடைய பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று ஒரு தகப்பன் நினைப்பதுதான் அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை சொல்வார், ஆனால் அந்த சொல் கேட்டு நடப்பதற்கு தயாரில்லை. குறிப்பாக 15, 16, 17 வயதை அடையக்கூடியவர்கள், இதற்கு ஆங்கிலத்திலே டீனேஜ் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த பருவத்தை அடையக்கூடியவர்களுக்குள்ளாக புதிய உணர்வுகள், புதிய உணர்ச்சிகள், இச்சைகள் இதெல்லாம் உருவெடுக்கும். இதெல்லாம் அவர்களை பொறுத்தவரை புதியவை, அது அவர்களுக்கு அனுபவம் இல்லாதது. இந்த நேரத்தில் அந்த வாலிபத்தை எவ்வாறு கடந்து சென்றார்கள், அந்த அனுபவத்தை அடைந்த பெற்றோர்கள் சொல் கேட்பது, அந்த உணர்ச்சிகள் இவர்களுக்கு புரியுது. அதை எவ்வாறு கடக்க வேண்டும், அந்த பாதையை எவ்வாறு நகர்ந்து செல்ல வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியும்.
இவர்களை விட பெரியவர்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் சொல் கேட்டு நடந்தால், நல்ல பெரியவர்களின் சொல் கேட்டு நடந்தால் நேரான பாதையை அடைவார்கள். ஆனால் இன்று இந்த வயதை அடையக்கூடிய வாலிபர்கள் பெரியவர்களோடு தாய் தந்தையர்களோடு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வருது. அந்த வாலிபத்தை அடைஞ்சிட்டாலே பெற்றோர்கள் சேர்த்து அறவே கேட்பதில்லை, பெரியவர்களை அறவே மதிப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரியவர்களை மதிக்காதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, மா அக்ரம ஷாப்புன் ஷைஃபன், ஒரு வாலிபன் வயோதிகர்களுக்கு மதிப்பளித்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிப்பளித்தால் அத்தா அம்மாவுக்கு மதிப்பளிக்கிறது, பெரியவங்களுக்கு மதிப்பளிக்கிறதுனா என்ன? சொல் பேச்சு கேட்கறது. சொல்லை கேட்காவிட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை மதிக்க மாட்டான்னு சொல்லுவோம். சொல்லி கேட்டு நடப்பதுதான் அவர்களை மதிப்பது. இப்படி எந்த வாலிபர்கள் தன்னை விட பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு சொல் கேட்டு நடந்து அவர்களோடு அமர்ந்து அவர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் வயோதிகமாக ஆன பிறகு அவர்களை சங்கைப்படுத்தக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டார். எந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் வயோதிகர்களுக்கு மதிப்பளிக்கிறாரோ அந்த வாலிபர்கள் வயோதிக நிலையை அடைந்தால் அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்குவான். அப்படி இல்லை என்றால் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். ஒன்று, அவன் வயோதிக நிலையை அடைந்த பிறகு அவனை யாரும் மதிக்க மாட்டான். அவன் தந்தையின் பேச்சை கேட்டால் அவன் தந்தையாக ஆன பிறகு அவனுடைய பேச்சை பிள்ளைகள் கேட்பார்கள். அவன் பிள்ளையாக இருக்கும் பொழுது தந்தையின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவன் தந்தையாக ஆன பிறகு பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது கருத்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய கருத்து என்னன்னா, ஒரு வாலிபன் அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது பெரியவர்களை மதித்திருந்தால் அவன் வயோதிக நிலையை அடைந்தால் மதிப்பார்கள். இல்லை என்றால் அவன் வயோதிக நிலையை அடையும் பொழுது அவனை மதிக்க மாட்டார்கள் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, அவன் வயோதிகனா ஆகவே மாட்டால், வாலிபத்திலேயே செத்துவான். அப்படியெல்லாம் நீ வயோதிக நிலையை அடைய முடியாது, பிள்ளையை பார்க்க முடியாது, பேர பிள்ளையை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நிலையில் இருந்தவர்களை இவர் கண்ணியப்படுத்தவில்லை, அவர்களுடைய சொல் கேட்டு நடக்கவில்லை. பொதுவாக இந்த வாலிப பருவம், இந்த உணர்ச்சிகள் வரும் பொழுது அந்த உணர்ச்சிகளை எல்லாம் கடந்து சென்றவர்களுடைய அனுபவத்தை கேட்டு நடக்க வேண்டும். இன்று வாலிப வயதை அடையக்கூடியவர்கள் யாரை ஃப்ரெண்டா ஆக்கிக்கிறாங்கன்னா, அதே வாலிபத்தை அடைந்திருப்பவன். அவனுக்கு என்ன தெரியும்? எந்த தவறுகளை செய்யக்கூடாது, எந்த தவறுகளை செய்தால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதிப்பு என்ற அனுபவம் அறவே இல்லாத, அந்த வாலிபத்தை அனுபவித்து பார்க்காத, முறையாக நடந்து கொள்ளாத தீய நண்பர்களைத்தான் தன்னுடைய நண்பர்களாக, சக வாலிபர்களைத்தான் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்கிறார்களே தவிர பெரியவர்கள் சொல்லை கேட்பதில்லை. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? சற்று சூசகமாக, அதே நேரத்தில் நல்ல ஒரு பழமொழி, பிஞ்சில் பழுத்து விடுகிறார்கள். தமிழ் அழகா சொல்வார்கள், பிஞ்சிலே படுத்துட்டான். பிஞ்சில் பழுத்தால் அந்த பழம் நல்லா இருக்காது. பழம் என்று சொன்னால் அது முற்ற வேண்டும், பிறகுதான் பழுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பழம் இனிப்பாக, சுவையாக இருக்கும். பிஞ்சில் பழுத்தால் அது நன்றாக இருக்காது என்று இந்த வாலிபர்களுக்கு தெரியாது. பிஞ்சில் பழுத்து விட்டால் அந்த பழம் பிறகு முற்றாது. பழம் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்வான், குதூஃபுஹா தானியா. குர்ஆன்ல சொர்க்கத்து பழத்தை பற்றி அல்லாஹ் இரண்டு தன்மைகளை சொல்வான். குதூஃப் அப்படின்னு சொன்னாலே முற்றி பழுத்த பழம். சொர்க்கத்தில் இருக்க பழம் பிஞ்சிலே பழுத்திருக்காது, முற்றி பழுத்திருக்கும். தானியா கிட்ட வந்து கிடைச்சிடும். ஒருத்தர் பழத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னா மரம் அப்படியே குனிந்து பழம் அப்படியே கைக்கு வரும். உலகத்துல
பழத்தை பறிக்கிறேன் என்று மரத்து மேலே ஏறி கொப்புன்னு விழுந்து காலை உடச்சிக்கிட்டவங்க இருக்காங்க. சொர்க்கத்தில் போனால் அந்த வேலைலாம் இல்லை. மேலே ஏறி பறிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அது பிஞ்சில் படுத்ததும் அல்ல, அதை நீங்கள் பறிப்பதற்கு ஏற வேண்டிய அவசியமும் இல்லை என்று வரும் பொழுது குதூஃப் என்ற வார்த்தை, அது முற்றி படுத்த பழம், முதிர்ச்சி அடைந்த பழம். இன்று வாலிபர்கள் பிஞ்சில் படுத்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் முற்றுவதில்லை, முதிர்ச்சியை அடைவதே இல்லை. பிஞ்சில் படுத்த பழம் கெட்டு போகிவிடும். இதே போன்று பிஞ்சில் படுத்த வாலிபர்கள் கெட்டு போய்விடுவார்கள். அவர்களால் முதிர்ச்சியை அடைய முடியாது என்பதை அவர்களால் உணர முடியாது. எனவே வாலிப வயதை அடைகின்றவர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், பெற்றோர்களின் சொல் கேட்க வேண்டும், பெரியவர்களின் சொல் கேட்க வேண்டும். பெரியவர்கள் என்று சொன்னால் வயதில் பெரியவர்கள், கல்வி ஞானத்தில் பெரியவர்கள், இவர்களுடைய சொல்லை கேட்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். பரக்கத் உங்களுடைய பெரியவர்களோடு நீங்கள் இருப்பதில் இருக்கிறது என்றார். பரக்கத் எங்க இருக்கு? மஅ அகாபிரிக்கும், உங்களில் உள்ள பெரியவர்களிடத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. எது பரக்கத்? பரக்கத்னா எதுக்கு சொல்வாங்க? அரபியில் விளக்கம் சொல்வார்கள், அன்னுமு வஸ்ஸியாதா ஃபில் கைர், நல்லதில் வளர்ச்சி, அதிகரிப்பு, இதற்கு பேர் பரக்கத். நல்லதில் வளர்ச்சி. இந்த நல்லதில் வளர்ச்சி அடைவது என்பது உங்களில் உள்ள பெரியவர்களோடு இருப்பதில் இருக்கிறது. உடைய பெரியவர்களோடு தான் அது இருக்கிறது. நீங்க நல்ல விதத்தில் வளர்ச்சி அடைய வேண்டுமா, நல்ல விதத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டுமா, அந்த பரக்கத், அந்த முதிர்ச்சி அது உங்களுடைய பெரியவர்களிடத்தில் இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் அதை மிஸ் பண்றாங்க. அதை மிஸ் பண்ணா நல்ல விதத்தில் வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு காலம் இருந்தது, பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்கன்னுவாங்க. கெட்டு போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, லேசாக கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைய காலம் எப்படி தெரியுமா? மிக ஆழமாக கெட்டு போகிறார்கள், மிக விரைவாக கெட்டு போகிறார்கள். எனவே வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது செய்தி என்ன தெரியுங்களா? இன்டர்நெட் பரவி இருக்கின்ற காலம், செல்போன், ஒவ்வொருத்தருடைய கையில செல்போன். இந்த பயன்பாட்டை குறைக்க வேண்டும் தயவு செய்து. பிள்ளைங்க இஷாக்கு பிறகு வீட்டுக்கு போறதே இல்லை, வீட்டுக்கு கீழே நின்று 4 பேரோட 4 பேர் கையிலும் செல்போன். இந்த பயன்பாடு குறைய வேண்டும். இந்த பயன்பாடு அதிகரிக்கின்ற காரணத்தினால் கெட்டு போகுவது என்பது எளிதாக நடைபெறுகிறது மட்டுமல்ல, சுலபமாக கெட்டு போகிறார்கள். மிக தூரம் கெட்டு போகிறார்கள். இந்த மிக தூரம் கெட்டு போறதுன்னு என்ன தெரியுங்களா இருக்கும்? இப்பெல்லாம் அங்கங்க பாலம் கட்டி நடுவில் தடுப்பு போட்டுருக்காங்க. இந்த வலதுல போறவர் லைட்டா இடத்துல போயிட்டாருன்னு உடனே ரூட்டு மாறிட்டோன்னு தெரிஞ்சா என்ன செய்ய முடியும்? உடனே அவரு மாறிட்டாரு, இடையில தடுப்பு இருக்கு, கொஞ்சம் தூரத்திலே தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்படி நுழைஞ்சிடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டாருன்னா என்ன செய்யலாம்? திரும்பிலாம் வர முடியாது. எங்க யூட்டேனோ அங்கதான் போகணும். இதான் வெகு தூரம் செல்வது. வெகு தூரம் சென்று விட்டால் திரும்பி இங்க வர முடியாது. அது போய் சுற்றி வர்றதுல அவ்வளவுதான். இப்போ ரோட்ல அப்படிதான் அமைச்சிருக்காங்க. இதுதான் வெகு தூரம் கெட்டு போவது. இன்றைய காலத்தில் செல்போனுடைய பயன்பாடு அதிகரித்து விட்ட காரணத்தினால் வெகு தூரம் கெட்டு விடுகிறார்கள். கற்பனைக்கு எட்டாத வயதில், கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் கெட்டு போகுவதற்கு இந்த செல்போனுடைய பயன்பாடு. கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள், இன்றைய இளைஞர்களை செல்போன் விரைவாக நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நரகத்தின் பக்கம். எல்லாம் ஃப்ரீ, எஸ்எம்எஸ் ஃப்ரீ, கால் ஃப்ரீ, எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், அன்லிமிட்டெட் நெட் கனெக்ஷன், எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு, நம்மளும் செல்போனை கையில் தூக்கி பேசும்போது பெரியவங்களா 1 நிமிஷம் ஆனால் என்ன செய்யும்? டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். 50 செகண்ட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி வச்சிருவாங்க. அதை வச்ச பிறகு சில சமயம் 61 ஆயிரம் பாருங்க. அதில் ஏற்படக்கூடிய கைசேதம் பெரிய. 2 ரூபா ஆகி 1 ரூபாய்க்கு தான் பேசியிருக்கேன். அவ்வளோ ஸ்பீடாக வைப்பாங்க. 1 நிமிஷத்தில் பேசி முடிப்பாங்க. அப்புறம் வைக்கும் போது 1 நிமிஷத்தை தாண்டிச்சுன்னா சொல்லுவாங்க, சரி 2வது செகண்ட் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவாங்க. இந்த 1 நிமிஷத்தில் வைக்கணும்னு பேசுவாங்க. இன்னைக்கு காதில் வச்சா எடுக்க முடியாது, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கான். கணேசனுக்குரியவர்களே, வேகமாக இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள். உண்மையில் நடந்த சம்பவம்.
நல்ல படித்த பையன், நல்ல மார்க், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனி. இங்கே இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதை விட வெளிநாட்டில் வேலை கிடைச்சா நல்ல சம்பளம். இவனோடு, இந்த வாலிபனோடு படித்த சக மாணவர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் போன உடனே இடம் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் அவர்களை விட நல்ல மார்க் எடுத்த தன்னுடைய பிள்ளைக்கு அந்த கம்பெனியில் வேலை தர மாட்டாங்க. உண்மையில் நடந்தது. இவர் யோசிக்கிற, என்ன இவன் கூட படிச்சிருக்கான், மார்க் கம்மி இருக்கான், அவனுக்குலாம் வெளிநாட்டில் அந்த கம்பெனி வேலை தந்துருச்சு, ஏன் பையனுக்கு மட்டும் ஏன் தரமாட்டேங்குது அப்படின்னு அதை விசாரிக்கிறதுக்கு, என்ன காரணம்னு விசாரிக்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் நீங்கள் விசாரித்து சொல்லுங்களேன், நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய ஒரு பழக்கத்தை வைத்து விசாரித்த பொழுது, இந்த போலீஸ் அதிகாரிகிட்ட அந்த கம்பெனி சொன்ன விஷயம் என்ன தெரியுங்க, அந்த பையன் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த பையனுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கிட்டோம், அவன் 1 மாதம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தோம், இரவு ஃபுல்லாக பார்க்கக்கூடாத காட்சியாக பாருங்க, இவனை தூக்கி நாங்கள் வெளிநாடு காமிச்சா அவன் போய் வேலை செய்வானா இல்லை செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பானா, அவனெல்லாம் வேலைக்கு சேர்க்க முடியாது, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கன்னு இருக்காங்க. கணியத்திற்குரியவர்கள் இப்படிப்பட்ட ஆபத்துகளை நோக்கி செல்ஃபோன்லேயே பேசிக்கிறது, எங்கேயோ இருக்கிறவங்க இங்கே பேசிக்கிறது, அது பேருக்கு சேட்டிங் சொல்கிறாங்க. அது சேட்டிங் இல்லை, சீட்டிங், உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு எத்தனை வாலிபர்கள் பழையங்கிறதா தூங்கிட்டு இருக்கான், எங்கே தூங்கிட்டு இருக்கோம், அவருக்கும் தனி ரூமு, அது பூட்டி வச்சுட்டு தூங்குவார். என்ன பையன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டுலாம் இல்லை, பட்ட பகலில் தூங்குறான், அசருக்கு பிறகு பையன் தூங்கிட்டு இருக்கான். ஏமாத்துறாங்க, பிள்ளைகள் தூங்குவதில்லை, அவங்க செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சில சமயங்களில் பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க, பாத்ரூமில் அவங்க நினச்சிக்கிறாங்க பாத்ரூம் போயிருக்கான், குளிக்கிறான், இல்லை ஏதோ போகிறாங்க, செல்ஃபோன் கையில் இருக்குது. கணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களை இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய ஆசையெல்லாம் நிராசையாக ஆகிவிட்டது. செல்போனை வச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு கேட்கிறான், ஹோம்ஒர்க்லாம் எழுதல, ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பெற்றோர்கள் எவ்வளவு ஆசையா படிக்க வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு பெற்றோர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்பதற்காக வேண்டி வேறு விஷயங்கிறாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெருநாளில் கூட அவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க, துணி வாங்கணுமே, அது வாங்கணுமே, ஃபீஸ் கட்டணும். ஆனால் இன்னைக்கு வாலிபர்கள் எவ்வளோ ஆசை, என்ன நினைக்கிறாங்க, நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது எப்படியாவது படிச்சிருக்குமே, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைச்சு உழைச்சா அந்த பெற்றோர்கள் ஏமாற்றுகிறார்கள், அந்த பெற்றோர்கள் ஏமாந்து போகிறார்கள். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது இல்லை, இன்னைக்கு போற போக்க பார்த்தா பெற்றோர்கள் படுவதை விட படு மோசமாக கஷ்டப்படுவாங்க. பயமா இருக்கு. பெற்றோர்களாவது ஏதாவது ஒரு கடையில் போய் வேலை செய்யறாங்க, இவன் அது கூட செய்ய மாட்டான் போல, அவ்வளவு மோசமாக கெட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நாம கஷ்டப்படுறது நம்ம பிள்ளைங்க முன்னேற வேண்டும் என்பதற்காக. எத்தனை வீடுகள்ல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பெற்றோர்கள் 10-11 மணி வரை ஆகுது வந்து வீட்டில் தூங்குறது, அந்த 11 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க கூட்டா நின்று செல்போனை ஓடிக்கிறாங்க வீட்டுக்கு. இதை தயவு செய்து கவனியுங்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நைட்லாம் உட்கார்ந்து கிதாப் படிச்சுட்டே இருப்பாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி நைட்லாம் கிதாப் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்களா, ஒரு ஆங்கிலேயன் கேட்டான், ஒரு ஆங்கிலேயன் அவங்கள பார்த்து, நைட்லாம் உட்காந்து இவ்வளோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஆராய்ச்சியிலே இருக்கிறீங்களே, ஏன் தூங்குனா என்ன, கொஞ்சம் ரொம்ப குறைவாக தூங்குறீங்களே. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை, இந்த சமுதாயம் இரவில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. எதை நினைச்சு தெரியுங்களா, மறுநாள் காலையில் எந்த சட்டங்களை கேட்டாலும் முஹம்மது நமக்கு சொல்வார், அவங்க பேர் முஹம்மது, அப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. நானும் சேர்ந்து தூங்கிட்டா இந்த சமுதாயத்திற்கு சட்டத்திட்டங்களை சொல்வதற்கு யாரால் முடியும்? என் சமுதாயம் என் மேல நம்பிக்கை வச்சு தூங்கிட்டு இருக்கு, மறுநாள் நான் சட்டங்களை சொல்ல வேண்டும், எனவே நான் ஆராய்ச்சி செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம், நான் தான் படிக்கல கஷ்டப்படுறேன், எவ்வளவு பெரிய நம்பிக்கை. கணியத்திற்குரியவர்களே, அல்லாமா இக்பால் சாரே ஜஹாசே அச்சா என்ற கவிதையை படித்த மிகப்பெரிய ஞானி அவர்கள் சொல்கிறார்கள், நான் லண்டனில் சென்றிருந்த பொழுது ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு சென்றேன். எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு பையன் மட்டும் விளையாடாம, விளையாடுகின்ற அந்த நேரத்தில் கூட விளையாட்டு மைதானத்திற்கு வந்தும் கூட ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தார்.
நான் போய் கேட்டேன், ஏன்ப்பா நீ மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் விளையாடுறாங்க. அப்பொழுது அவன் சொன்னான், நான் யூத இனத்தை சார்ந்தவன், என்னுடைய யூத இனம் ரொம்ப குறைவு. நம்ம யூத இனத்தை பற்றி கேள்வி பல பேர் அழிச்சிருக்கான். அழித்தாலும் உருவாகுகிறான், அழித்தாலும் உருவாகுகிறான். ஏன்? அவர்களுடைய முயற்சி, அவருடைய படிப்பு. அவன் சொன்னான், யூத இனம் மிக குறைவு, நானும் இவர்களோடு சேர்ந்து விளையாடினால் என்னுடைய இனத்தை காப்பாற்ற யாரால் முடியும்? நான் படிக்கணும். கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். நான் இப்படி இருந்தால் எப்படி ஆகும் என் குடும்பம்? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லை. எத்தனை தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, நிக்காமல எதை பற்றி கவலை இல்லாமல் இப்படி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்கள், அதே போன்று மூன்றாவது வாலிபர்கள் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு வேலையையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இது எல்லாம் அப்படியே மாறி போயிருக்கு. சாப்பிடுகின்ற நேரத்தில் சாப்பிட்றதில்லை, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறது இல்லை, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை, தொழுகைக்கு வர வேண்டிய நேரத்தில் தொழுகிறது இல்லை, எதையுமே ஆர்டராக செய்கிறதே கிடையாது. அதனால என்ன தெரியுங்களா, திருமணம் செய்ய வேண்டிய நேரத்தில் திருமணம் செய்யறதில்லை, முன்கூட்டியே பல தவறுகள். இன்று வாலிபர்கள் தங்களுடைய நேரங்களை வீணாக கழித்து அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எதையும் அந்த நேரத்தில் செய்வது கிடையாது. கிதாபில் இருப்பதை சொல்கிறேன், சதா விபச்சார சிந்தனையில் இருக்கிறார்கள். இதை இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹதீஸை நீங்கள் பார்த்தால் ஒப்புக்கொள்வீர்கள். ஹதீஸில் என்ன வருது? ஹதீஸில் அழகாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், விபச்சாரம் கண்ணும் செய்கிறது, கண்ணின் விபச்சாரம் பார்வை. அடுத்து சொன்னார்கள், நாவின் விபச்சாரம் அசிங்கத்தை பேசுதல். அடுத்து சொன்னார்கள், உள்ளத்தின் விபச்சாரம் ஏங்குகிறது, ஆசைப்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், திடீரென்று மறைவிடம் அதை உண்மைப்படுத்தி விடுகிறது. சிந்தனையில் விபச்சாரம், பார்வை, கை தொடுதலில் விபச்சாரம். இதுல ஏதாவது ஒண்ணு செல்போனை வச்சு ஈடுபட்டு இருக்கிறாங்க. பெரியவர்களே, இந்த சிந்தனை எவ்வளவு மோசமானது, இந்த தவறுகள் எவ்வளவு மோசமானது என்பதை இளைஞர்கள் உணர்வதில்லை. இந்த தவறு எப்படிப்பட்டது என்றால், சில தவறுக்கு தண்டனை மறுமையில தான் கிடைக்கும், சில தவறுக்கான தண்டனை உலகத்திலேயே கிடைக்கும். குர்ஆனில் வருகிறது, வலா யஹீக்குல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி. தீமை செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சி, திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு தவறு செய்கிறது, அந்த தவறு அவனை சுற்றி கண்டிப்பாக நிகழும், அவனுக்கே அது பாதிப்பு ஏற்படும். ஹதீஸ்ல வருதா இல்லையா? பிர்ரு ஆபாஅக்கும் தபுர்ரு அப்னாஅக்கும். நீங்க உங்க அத்தா அம்மா கிட்ட நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு பெருசா நசியத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. பாரு, எனக்கு வயசான பார்த்துக்கணும், என்ன வயசான கவனிக்கணும், அப்படிலாம் பயம்லாம் பண்ண தேவையில்லை. வயதான உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனியுங்கள், அதை பார்க்கின்ற உங்களுடைய குழந்தை உங்களை கவனிப்பார். இது ஒத்துக்கிறோம்ல? இது பெருசா பிள்ளைங்களை ஒன்றும் பெருசா உட்கார வச்சு, நான் உனக்காக வேண்டி பாடுபட்டேன், உனக்காக வேண்டி கஷ்டப்பட்டேன், அதனால நீ வந்து எனக்கு உழைச்சி போடணும், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய பெற்றோர்களை கவனித்தால், அவர்களை ஒழுங்காக வைத்துக் கொண்டால் போதும், நம்மை அவர்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்வார்கள். கரெக்டா? இந்த ஹதீஸுடைய முற்பகுதி முடிந்து விட்டது. துற்பகுதி என்ன தெரியுங்களா? அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஐஃபு தஇஃபு நிசாஉக்கும். நீங்க பத்தினித்தனமா இருங்க, உங்க வீட்டு பெண்கள் பத்தினித்தனமா இருப்பாங்க. இதுதான் ஆபத்து. நாம் பத்தினித்தனத்தை தவறினால் நம்முடைய குடும்ப பெண்கள் பத்தினித்தனத்தை தவறுவார்கள். நான் வேலை செய்கிற இடத்துல அந்நிய பெண்ணோடு தவறாக நடந்தால், நான் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அந்நிய பெண்ணோடு தவறாக நடந்தால், என்னுடைய தங்கை, என் தங்கச்சி காலேஜுக்கு போறா, என் தங்கச்சியோட ஒருத்தன் தவறாக நடப்பான், கண்டிப்பா நடக்கும். அடுத்தவனுடைய மனைவியோடு நான் தவறாக நடந்தால், என்னுடைய மனைவியோடு ஒருவர் தவறாக நடப்பான். அடுத்தவனுடைய மனைவியை நான் தவறாக பார்த்தால், என்னுடைய மனைவியை ஒருவன் தவறாக பார்ப்பான். இது இன்னொரு ஹதீஸ்லயே இருக்கு. ஏதோ அசத்து என்னடா இப்படி பேசாத நினைக்காதீங்க. ஒரு வாலிபர் தைரியமாக வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள். பக்கத்தில் இருந்து சஹாபாக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தானே, அப்படி கொதிச்சு போறாங்க. ரசூல்லா அமைதியா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு கேட்டாங்க, தம்பி, உங்க அம்மாவோட யாராவது இப்படி தவறு பண்றத நீங்க விரும்புவீங்களா?
அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் சத்தியமா சொல்றேன், நான் விட மாட்டேன். அதே மாதிரிதான் இப்ப எல்லாரும் விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய மகளோடு தவறாக யாராவது நடந்து கொள்வதை விரும்புவீரா? அரசுல விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் மக்களும் விரும்ப மாட்டாங்க. என்ன அர்த்தம்? நீ தவறு செய்யணும்னு நினைக்கிறல்ல, ஏதாவது ஒரு பெண்ணோடு தவறு செய்ய நினைக்கிறல்ல, அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பார்கள் அல்லவா, அந்த அவர்களும் நினைப்பாங்கல்ல. நீ தவறு செய்தால் உன்னுடைய சகோதரியிடத்தில் யாராவது தவறு செய்வதை நீ ஒப்புக்கொள்வாயா? ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதே மாதிரி இது ஒப்புக்கொள்ளாது. இதை ஒப்புக்கொண்டால் அங்க நடக்கிற ஆபத்து இருக்கு என்ற ஒரு இஷாரா இங்க இருக்கிறது. நீ தவறு செய்ய விரும்புகிறாய், ஆனால் உன்னுடைய தாயோடு, உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய மகளோடு, பெற்றெடுத்த மகள். இப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு பையன் போறாரு, அங்க போய் காலேஜில் படிக்கிற பெண்ணோடு பேசுறாரு, கொள்றாரு, சுத்துறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து அந்த பெண் பிள்ளையோடு அந்த பெண் பிள்ளை பீச்சுக்கு வாங்கி சுத்துதுன்னா என்னுடைய மனசு என்ன பாடும்? படாத பாடுபடும். கொஞ்சம் நினைக்கணுமா இல்லையா? கணியத்திற்கு அதே போலதானே அந்த பிள்ளையுடைய தகப்பனுடைய உள்ளம் படாத பாடுபடும். நினைக்கணுமா இல்லையா? அந்த அவர் சொன்னார், யார சொன்னார், விரும்ப மாட்டேன். அதே போலதான்ப்பா மற்றவங்களும் விரும்ப மாட்டாங்க என்று சொல்லவுடன் அவருடைய உள்ளம் தெளிவடைந்தது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். இது ஏன் இந்த ஹதீஸ் எல்லாம் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தவறு சாதாரண தவறு அல்ல. இந்த தவறு செய்தால் அது குடும்பத்தை பாதிக்கும். இது நிதர்சன உண்மை ஆங்காங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிபர் ஆண்களைத்தான் சொல்கிறேன். அவர் தவறான முறையில் திருமணம் செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தங்கச்சி அது இன்னொரு அந்நியானோடு தவறாக திருமணம் செய்து கொள்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? துணிச்சல் பிறந்திருக்கு. நிதர்சனம், இது உண்மை. அண்ணனே அப்படிதான். தட்டி கேட்க வேண்டிய, தவறை உணர்த்த வேண்டிய, தன் தங்கச்சியை கொண்டு போய் பாதுகாப்பா ஸ்கூல்ல விட்டு காலேஜில் விட்டுட்டு பாதுகாப்பா கூட்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு அண்ணன் அவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு துணிச்சல் வருமா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், இது சாதாரணமான சிந்தனை அல்ல, இது சாதாரணமான தவறு அல்ல. இதனுடைய பாதிப்பு குடும்பத்தை அடைகிறது, குடும்பத்துடைய மானம் செல்கிறது. அதே போன்று வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று என்ன தெரியுங்க? பல விஷயங்கள் இருக்குது. இந்த முடி பிரச்சனை, அல்லாஹ் அக்பர். சில பேர் என் பையனை பார்த்தா நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்றான். இந்த முடிய வெட்டுறதுக்கு பெற்றோர்கள் படுற பாடு. சில பேர் அல்ல பாதுகாக்கணும். போன வாரம் ஒரு ஹதீஸ் சொன்னோம், பாவத்தை நன்மையா கருதுவாங்க. அது காலம், அது பாவத்தை ஏவுவாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரியா முடி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய், உன் முடி சூப்பரா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு, கொஞ்சமாவது இறக்க ஒரு மனசுல நியாயம் நேர்மை வேணுமா இல்லையா? அவரை தடுக்கிறதை விட்டுட்டு, ஏன்பா இப்படி முடி வச்சிருக்குன்னு கேட்கறதை விட்டுட்டு சூப்பரா இருக்கு தம்பியா. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் இருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு வாலிபர் பரட்டை முடியோடு வருகிறார், பெரிய முடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? பள்ளியில் இருந்துக்கிட்டு அவர் சொன்னாங்க, வெளியில் போன்ட்டாங்க. யாராவது பள்ளிக்கு வந்தால் ரசூல்லா இப்படி வெளியில் போன்னு சொல்லுவாங்களா? அந்த முடியை வச்சுக்கிட்டு வந்து வெளியில் போனாங்க. இந்த ரசூல்லா வெளியில் போன்னு சொன்னதே அவர் விளையிட்டார். என் முடியை தான் ரசூல்லா சொல்கிறாங்க. வெளியில் போய் உட்காந்து நல்லா அழுத்திட்டு இப்படிலாம் பண்ணிட்டு சரி செஞ்சுட்டு உள்ளே அப்படியே வைக்கப்பட்டு வந்தார். ரசூல்லா அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி ஷைத்தான் மாதிரி வந்தீங்கன்னு நான் சொன்னேன். ஹதீஸ்ல பாக்ஸ் கட்டிங்கா, ஷைத்தான் கட்டிங்கன்னு இந்த ஹதீஸை வச்சு அப்படியே சொல்லலாம். சில பேர் எந்த அளவுக்கு முடிய வச்சிருக்காங்கன்னா, பள்ளிக்கு வர்றதில்லை, எப்பயாவது வராங்க, முன்சப்பில் தொழுகிறாங்கல்ல, அவங்க காலு கூசுது வந்து சொல்கிறாங்க. அதில் அந்த பையன் வந்து தொழுகாலே இதுக்கு முன்னாடி காலெலாம் கூசுது. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய முடி வச்சிருக்கேன். அது முன்சப்பில் இருக்கவங்களுக்கு கால் என்ன செய்யுது, இவர் அவர் சப்பில் முடியாமல் இவர் முடியாமல் என்ன செய்யுது, இவ்வளோ நீட்டுக்கு வருது. முன்சப்பில் இருப்பவருடைய கால்களில் கூச்சம் ஏற்படுகிறது. இவ்வளோ பெரிய முடிய வைக்கிறதுக்கு ஒரு கூச்சம் வேணாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான லஹு ஷஅருன், யாருக்காவது அல்லாஹ் முடியை கொடுத்திருந்தா ஃபல் யுக்ரிம், அதை கொஞ்சம் கண்ணியமாக வைங்க, அதை கொஞ்சம் கண்ணியமாக வைங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருது, ரசூலுல்லாஹ் முடி வச்சாங்க, என்ன செய்வாங்க, நல்ல எண்ணெய் தேய்ப்பாங்க,
அந்த முடி படுகின்ற அளவிற்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல படிய வாருவார்கள். நடு வாங்கி எடுத்து படிய வாருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது, தடுத்தாங்க அப்பப்போ முடிய சரி செய்யறது. இன்னைக்கு அந்த மாதிரி முடி வச்சிருக்கவங்கலாம் ருக்குவுக்கு போயிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமீதானா இப்படின்றாங்க. இல்லை முடி இப்படி வந்துடுது. சஜ்தாவுக்கு போயிட்டு இப்படி, அப்புறம் கையில இப்படியே இதை ரசூலை தடுத்தாங்க. இதை ஏன் ஒரு காலம் இருந்துச்சு, பாபர் ஷாப்ல கொண்டு போய் பையனை உட்கார வச்சு அத்தை என்ன செய்வாரு, பின்னாடியே உட்காந்துருப்பாரு. நல்லா ஒட்ட வெட்டு. இன்னைக்கு எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நாம் தான் அக்கறை எடுக்கணும். எப்பயாவது காசை கொடுத்து நீனே போய் அடிச்சுட்டு வான்னு அனுப்புவாங்க. வீட்டுக்கு வருவான், கொஞ்சம் முன்னாடி நிறைய முடி இருந்துச்சுன்னு வைங்க, போ ரிட்டர்ன் போ. அப்பெல்லாம் 20 ரூபா 30 ரூபா. அந்த 30 ரூபாலே 2வது அடிக்க வைப்பாங்க. ஒட்டை நறுக்கிட்டு தான் வரணும். இன்னைக்கு முடிய வெட்டிட்டு முடி வெட்டாத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் கணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் பெற்றோர்களாக நாம் தடுத்து, அது சின்ன வயசுலேருந்தே தடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே ஆடை ஒழுக்கங்கள், சின்ன வயசுலேருந்து முடி எப்படி வச்சிருக்கணும், எல்லாமே சிறு வயசிலிருந்து பழக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய வாலிபர்கள் நல்ல வாலிபர்களாக, வருங்காலத்தை செழிப்பாக, இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒழுக்க செயலர்களாக அல்லாஹ் நம்முடைய இளைஞர்களை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.